அன்பார்ந்த பிக் பாஸ் ரசிகர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி என்னவென்றால் இன்னைக்கு எந்த விதமான கண்டென்ட்டும் கிடையாது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கான ரெண்டு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ற விஷயத்துல ஒரு சண்டை நடக்குது இல்லையா, அதை தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கினுடைய இறுதி கட்டம் நடக்க போகுது. அது மட்டும்தான் நமக்கு கண்டென்ட்டாக இருக்கும். மற்றபடி இன்னைக்கு வேற எந்த ஒரு செய்தியும் கிடையாது. சரி, ஓகே. இன்னைக்கு அந்த ரெண்டாவது ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த பிரச்சனை இப்போதான் ஸ்ட்ரீமிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை நான் கிளியராக பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ ரெண்டாவது ப்ரோமோல மஞ்சரி ஓன்னு அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? இவங்க போயிட்டு அருண் கிட்ட சில விஷயங்கள் வந்து பேச போயிருந்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அருண் வந்து கையெடுத்து கும்பிடும்போது அது வந்து நீங்கள் ட்ரிகர் ஆகிற மூடில் இருக்கீங்க, மோடில் இருக்கீங்க, ஸோ அதனால நான் உங்ககிட்ட பேசலை அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக மஞ்சள் வந்து பேசியிருப்பாங்க இல்லையா. ஸோ தீபக் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாரு. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றத பேசும்பொழுது ஆக்சுவலாக நம்ம ஓரளவுக்கு பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. லஞ்சு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது குக்கிங் டீமில் 6 பேர் இருக்காங்களாம். எல்லாருக்கும் வந்து பசிக்க போகுது, லஞ்சு சமைக்க லேட் ஆகும். ஏன்னா காலையில் ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாங்க வீட்டுக்குள்ளே. இப்போ ரீசெண்டாக பேராஷூட் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்துக்குனுடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு அந்த படத்தில் நடித்த 2 குட்டி குழந்தைகள் வந்திருந்தாங்க. அதனால சமைக்க லேட் ஆயிடுச்சு. இப்போ தான் அவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பசிக்க கூடாதுன்றதுக்காக ஆளுக்கு 2 பிரெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க கிச்சன் டீம்ல இருந்து. ஸோ இந்த பிரெட்டை எங்களுக்கு டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரு? ஹவுஸ்மேட்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அருண் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, டோஸ்ட் பண்ண முடியாதுங்க, ஏன்னா நாங்கள் லஞ்சுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அருண் சொல்லியிருக்காரு. ஒரு அடுப்பும் ஒரு பேனும் வந்து ஃப்ரீயா இருக்கு. நீங்க கிச்சன் டீம்ல தான் 6 பேர் இருக்கீங்கல்ல, யாருக்கிட்டையாச்சும் கொடுத்தா அவங்க டோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுவும் நியாயம்தான். நம்ம எதை வந்து பேசுறதுன்னு தெரியல சீரியஸா. சரி, இதை நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ப்ரோமோல இந்த டிஸ்கஷன் பண்றாங்க. டிஸ்கஷன் பண்ணும்போது அருண் வந்து சொல்றாரு, என்னை வந்து அவங்க சில வார்த்தைகள் சொல்லி ப்ரோவோக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு வார்த்தையை அருண் வந்து சொன்னார். அதுக்கு முன்னாடி தீபக் பேசுறாரு, என்னன்னா இந்த இப்படி கையெழுத்து கும்புறதுலாம் வந்து தப்பான விஷயமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்றாரு. இது வந்து அருணுடைய மேனரிசம். பல இடங்கள்ல வந்து அருண் அப்படிதான் பண்ணியிருக்காரு. உடனே அருணுக்கு சொம்புலாம் சொல்லிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, அடுத்து வருவேன் அதுக்குள்ள வந்துடக்கூடாது முந்திக்கிட்டு, சரியா? இப்ப அருண் அடுத்ததா ஒரு விஷயம் சொன்னார். அதை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா வண்டையா கேட்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அருண் என்ன சொன்னாரு, நீங்க வந்து எதுக்கு மறைச்சு வச்சு சாப்பிட்றீங்கன்ற மாதிரிலாம் எங்களை கேட்குறீங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட சொல்றாரு. மஞ்சரி நான் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. இல்லைங்க, நீங்க சொன்னது அப்படிதாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அருண் சொல்றாரு. அருணை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், 1னா 9 பேசுவாரு. ஸோ அது வந்து அருண் அப்படிதான். இந்த சைட்ல அருண் இதை சொல்றதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா? திருடி தின்றீங்க, மறைச்சு தின்றீங்க, இப்படிலாம் நீங்க பேசவே கூடாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கீங்க. அருண், விஷாலு, அருண், தர்ஷிகா, அன்ஷிதா, பவித்ரா, சாச்சனா தூங்கிருச்சு. இந்த 5 பேர் தான் நைட்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், அருணா சத்யாவான்னு தெரியல. இப்போ நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் அருண் தான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் திருடி மறைச்சி தின்னுருக்கீங்க. அந்த கூட்டம் தான் நீங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்கள் மஞ்சரி கிட்ட இந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மஞ்சரி வந்து பயங்கரமா அழுகுறாங்க, உடஞ்சி அழுகுறாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் மஞ்சரிக்கு தீபக் கூடிய கேப்டன்ஷிப் மேல ஒரு வன்மம் இருக்கு, தீபக் மேலே வன்மம் இருக்கு. என்னன்னா, அவர் ரொம்ப ரூடா இருக்காரு. ஒரு ஹவுஸ்மேட்டா நம்ம ஒரு விஷயத்த சொன்னா கூட ஒரு கேப்டனா அவர் கேட்கறது இல்லை. அவர் கேட்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோன்றது என்னன்னா, ஆளாளுக்கு ஒரு சஜஷன் சொல்றீங்க. ஸோ எல்லாரும் சொல்றதையும் கேட்க முடியாது. ஸோ கேப்டனா நான் ஒரு கால் எடுக்கிறேன், அந்த காலை இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வாரம் யார் கேப்டனா வராங்களோ அவங்க கிட்ட நீங்க வந்து மாத்திக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த வீக்ல நான் கேப்டன், இதுதான் என்னுடைய ரூல்ஸ், இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத தீபக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ யாரு சொன்னாலுமே தீபக் அதை மாத்திக்கிறதா இல்லை. ஒன்று இது மஞ்சரிக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு ஒரு கோவத்தை ஏற்படுத்துது தீபக் மேலே. என்ன இவர் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காரு, என்ன ஆல்ரெடி தான் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு போட்டு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போதான் நம்மளை சுதந்திரமா விட்டுட்டாங்களே. இவங்களோட சுதந்திரம் எங்க இருக்குது பாருங்க, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கறது, தனக்கு தேவையானதை சாப்பிட்றது, இதுல தான் இவங்களுடைய சுதந்திரம் இருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு ஃபார்மேட்டா கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. அதுக்கு இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒத்து வரலை. இது அவங்க வீடு மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. இது பிக் பாஸ் வீடு,
அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிற அந்த மனப்பான்மையில இல்லை. நான் தீபக் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் சைடில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லைங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனையை பண்ணும்போது தீபக்கால என்ன பண்ண முடியும்? இதில் முத்துக்குமரனுடைய ரோல் எங்கே இருந்து வருது அப்படின்னா, முத்து தான் போய் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்களுக்கு டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றத கேட்குறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்குலாம் வந்து அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. முத்து வந்து கேட்கும்போது நாங்கள் எல்லாருக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு பண்ணி கொடுத்தா அது பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நமக்கு கிளாரிட்டி இல்லை, சரிங்களா? ஸோ இது இப்போ லைவ்ல நடந்துகிட்டு இருக்கு. மஞ்சரி வந்து அழுகுறாங்க. இது வந்து இனிமே தான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் தான் பேச போறாங்க. அருண் வந்து கிளியரா வந்து ஒரு விஷயத்த பிடிச்சு அதை வந்து ஹிட் பண்ற மாதிரி சொல்லி ஒருத்தவங்களை பிரேக் டவுன் பண்றதுல அருண் கை தேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாக்லின்ல தொடங்கி சௌந்தர்யால தொடங்கி இன்னைக்கு மஞ்சரி வரைக்குமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனா மஞ்சரி கூட சும்மா அருண் கிட்ட தான் போய் வம்பிழுக்கிறாங்க. அருண் வந்து கிச்சன் இன்சார்ஜ் அப்படிங்கிறதுனால வாண்டடா போயிட்டு அவர்கிட்ட நிறைய வம்பிழுக்கிறாங்க. அருணும் திருப்பி கொடுக்குறாப்புல, திருப்பி வந்து ஹெவியா கொடுக்குறாரு. ஸோ இதான் நடந்துச்சு. இனிமே என்ன பிரச்சனை, யார் மேல தப்பு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துறது பொறுமையா பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.